திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை முகதீன் பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்தவர் பசீர் அகமது மகன் ஹாஜா முகைதீன். இவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் செய்தியாளராக பணிபுரிந்து வருகிறார். இதனிடையே நேற்று இரவு வழக்கம் போல செய்தி பணியை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது நள்ளிரவு சுமார் 11:45 மணியளவில் ஏற்கனவே கஞ்சா வழக்கில் கைதாகி விடுதலையில் வந்திருந்த சலீம் மகன் அப்துல் பாசித் தலைமையில் 3 பேர் கொண்ட ஒரு கும்பல் ஹாஜா முகைதீன் வீட்டுக்கு சென்று கதவை தட்டியுள்ளனர். அப்பொழுது அவரது மாமியார் கதவை திறந்தபோது இந்த சத்தம் கேட்டு ஹாஜா முகைதீன் வந்து விசாரித்திருக்கிறார். அப்பொழுது அப்துல் பாசித் தன்னை கோவிலூரைச் சேர்ந்த ஒருவர் தாக்கிவிட்டதாகவும் காவல் நிலையம் சென்று புகார் கொடுத்தபோது போலீசார் ஏற்கவில்லை என்றும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் என்றும் கூறியிருக்கிறார். இது பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே அப்துல் பாசித் இடுப்பில் சொருகி வைத்திருந்த பாட்டிலால் தலையில் அடித்து தலை, நெஞ்சு உள்ளிட்ட உடலின் பல பகுதிகளில் குத்தியிருக்கிறார். அவரை குத்தி காயப்படுத்தியதுடன் அவரின் செல்போனையும் பறித்துக் கொண்டு அந்த கஞ்சா கும்பல் அங்கிருந்து தப்பியுள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது குடும்பத்தினரும் அப்பகுதி மக்களும் முத்துப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு ஹாஜா முகைதீன் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். நள்ளிரவு துணிச்சலாக கஞ்சா கும்பலைச் சேர்ந்த சிலர் பத்திரிகையாளரை வீடு புகுந்து தாக்கிய சம்பவம் முத்துப்பேட்டையில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது.